இந்த கருத்தை நேரா நீங்க முயற்சி பண்ணிருக்கலாம் சார். சார் நான் வந்து 20-30 வருஷம் ஜானகியம்மா வந்து ரெட்டையிலையை கொடுத்துட்டு கட்சியை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெளியில இருந்து நம்ம ஏதாவது நல்ல நாள் பொழுதோ அவங்க கிட்ட போய் பார்க்கறது, அந்த ஒரு கட்சி நல்லா இருக்குங்கிற ஒரு சந்தோஷத்துல தான் நாங்கெல்லாம் இருக்கோம். அதனால எங்களுக்கு வந்து நேராக போய் பேசுறதுல வந்து அது அபிப்பிராயம் இல்லை. நாங்கள் எங்களுடைய கோரிக்கை தான் வைக்கிறோமே தவிர அது முடிவெடுக்க வேண்டியது இப்போ அவங்க தான் தலைமை. அதனால அவங்க கிட்ட நம்ம கோரிக்கை தான் வைக்க முடியும். இல்லை சார், எடப்பாடியே எந்த இடத்துலையும் எம்ஜிஆர் பேரே சொல்ல மாட்டேங்கிறாரு. அவங்க எம்ஜிஆர் பக்தர்களை மதிக்கவே மாட்டேங்கிறாரு. எம்ஜிஆர் பேரை சொன்னாதானே சார் அவருக்கு இன்னமும் அவர் புகழ் அடையலாம் சார். அது வந்து நீங்க வந்து பேசி ஒருத்தர் அவங்க உங்களுடைய செல்ஃபிஷ்னஸ்க்காக சொல்றாங்களே தவிர எம்ஜிஆர் பக்தர்கள் எல்லாம் ஒன்னாதான் இருக்காங்க. அவங்க இருக்காங்க, தொண்டெல்லாம் அதிமுக அப்படியே தான் இருக்கான். ஆனா தலைவர் வந்து அவர் பேரை சொல்லி அவர் பேரை சொன்னாதானே சார் இன்னும் அதிகமாகும் சார். அவங்க முழுக்க முழுக்க எடப்பாடியார் வந்து ஜெயலலிதா அம்மாவுடைய இதுலதான் வந்திருக்காரு. ஏன்னா அவரு அவங்களுடைய ஆளுமையை தான் பார்த்திருக்காரு. அவங்க இது பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி தான் இவரும் பண்றாரு. ஆனா எம்ஜிஆரை வந்து அவர் மதிக்காம இல்லை. ஜானகி அம்மாவுக்கே 100ஆண்டு விழா வந்து ரொம்ப சிறப்பா எடுத்து பண்ணாங்க. அதனால அது மாதிரி மதிக்கலைங்கிறதுக்கு மீடியாவில் வந்து எப்பவுமே ஒரு இது பண்ணும்போது தன்னை வந்து அடுத்த லெவலுக்கு போர்ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்குமே தவிர, பட் உண்மையிலேயே நல்ல பாசத்தோட தான் எங்கேயாவது ஒரு இதாக நல்ல நாள் பொழுதாக இருந்தால் அவங்கள போய் மீட் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்க ஆசையாக பேசுறதுக்கோ ஒரு எம்ஜிஆர் மேலே ஒரு மரியாதை வச்சு தான் இருக்காங்க. சரி சார், இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இது வந்து நம்மளுக்குள்ளதான் குத்திக்கிறோமே தவிர, நீங்க இத்தனை வருஷமா இவங்க வேலுமணியோ நத்தம் விஸ்வநாதனோ இவங்கெல்லாம் வந்து பெரிய அரசியல்ல இருக்காங்க. அவங்களுக்கு தான் மண்டையில மசாலா வேணுமே தவிர இன்னொருத்தர் மேல நீங்க குறை சொல்றதுல ஒண்ணுமே கிடையாது. சார் நீங்க சொல்றீங்க நீங்களே எம்ஜிஆர் ஃபேமிலி தான் வந்தீங்களா சார்? உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு கட்சியில் அங்கீகாரமோ பதவி? சார் நாங்க யாரும் எதிர்பார்க்கல சார். நாங்க சந்தோஷமா எங்களை எங்க போனாலும் அந்த இதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து எங்களை ஆசையா இது பண்றாங்க. ரெட்டையில இருக்கு, கட்சி இருக்கு. நான்லாம் வந்து சின்ன வயசுல எங்க அப்பா வந்து அண்ணாடிஎம்கே ஆபீஸ்ல வந்து கல்யாண மண்டபம் வச்சிருந்தார், சத்யா கல்யாண மண்டபம்னு. அந்த கல்யாண மண்டபத்துல ஓடி விளையாடணும் தான், ஒவ்வொரு இதுவும் மீட்டிங் நடக்கும் போதெல்லாம் பார்த்தவன் தான். அதாவது இப்போ ஸ்பீக்கரா இருக்கார்ல ஜேசிடி பிரபாகரன், அவரெல்லாம் வந்து ஜானகிமா சாவர வரைக்கும் கரெக்டா கேக்கெல்லாம் வந்து கொடுத்தாரு. அவர் முதல்ல நிற்கும் போது அவர் கால் ஃப்ராக்சர் ஆகி கீழ்பாக் ஹாஸ்பிட்டல் இருந்தார். அப்பா கூப்பிட்டு போய் இந்த பையன் நல்ல பையன், நல்லா வருவான், அவனை என்கரேஜ் பண்ணணும்ட்டு அப்பா வந்து எக்ஸ்ட்ராவா இப்போ தேர்தல் அப்பாவுக்கு வந்து ஒரு அண்ணா நகர்ல வந்து ஹாண்டே நிற்கிறாங்க, இவர் வந்து வெள்ளிவாக்கத்தில் நிற்கிறாங்க. அப்போ இவருக்கு ஹாண்டேக்கு ஒர்க் பண்ணும்போது அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றதுக்கு அவருக்கும் அப்பா போய் எக்ஸ்ட்ராவா பைசா எல்லாம் கொடுத்து நல்லா பண்ணுங்க, கேம்பெயின் பண்ணுங்கன்னு சொல்லி அப்பா வந்து என்கரேஜ் பண்ணாரு. அந்த மாதிரி அதனால அவங்க எல்லாம் இன்னும் பழைய ஆளுங்கெல்லாம் தான் இருக்காங்க. ஏன்னா எம்ஜிஆர் பீரியட்லயே வந்து 80ல் தோத்த போது மொடக்குறிச்சி சுப்பலட்சுமி, நாஞ்சில் மனோகரன்லாம் வெளியில போனாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் இதுல போவாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் விஸ்வநாதன், ஒரத்தநாடு அவரும் எல்லாருமே 4 பேர் இருந்தாங்க. அவங்க அப்புறம் வைகோ கிட்ட போனாங்க. அதெல்லாம் நடந்தது கட்சியில மாதிரி நடக்கும் சார். நீங்க உங்க கட்சிக்காரங்க தான் சொல்றாங்க, சி வி சண்முகம், வேலுமணி சார்லாம். இது வந்து உடைக்கிறது வந்து ஆளுங்கட்சியா இல்லையா? அவங்க ஆசைவார்த்தை காமிக்காங்களா? வேற ஏதாவது குதிரை பேரம்லாம் நடந்திருக்கா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? அதை ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்க சார்? உங்களுக்கு தான் தெரியும் என்ன நடக்குது, மீடியாவுக்கு தான் தெரியும் குதிரை பேரத்தை பத்திலாம். நாங்க வந்து பொதுவா ஒரு நிகழ்வுகளை பாக்குறோம், ஒரு சிலர்கிட்ட நாங்க என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோமே தவிர இந்த பேரம் பேசுறதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க கட்சியில வந்து இவங்க எப்படி ரெட்டையில உடைக்கிறதுக்கு தெரிஞ்சே, அதாவது ஏற்கனவே இந்த மாதிரி நடந்து ரெட்டையில பேன் பண்ணி ஜானகி அம்மா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ரெட்டையில வருது. அப்ப டிஎன் சேஷன் இருக்காரு. முதல் நாள் ஜானகி அம்மாவுக்கு ஆதரவு கொடுக்கறதா பூட்டா சிங் கிட்ட போய் ஜானகி அம்மா கேட்குறாங்க, ஆதரவு கொடுக்கறதா எல்லாம் காங்கிரஸ் எல்லாம் சொல்லிட்டு மூப்பனார் ஐயா வந்து நம்ம தனியா நிற்போங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஐடியா கொடுக்க, இவங்க வந்து லாஸ்ட் மூமெண்ட்ல ஒன்றுபட்ட அதிமுக ஆதரவு கொடுப்போம்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அந்த சமயத்துல ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் வந்து இவங்க கருணாநிதி அவர்களை போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து இந்த மாதிரி இது சப்போர்ட் பண்ண முடியாது,
வேற ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க அப்ஸ்டெயின் பண்றாங்க. அப்போ அந்த மெஜாரிட்டியில் ஜானகிமா ஃப்ளோரில் வின் பண்றாங்க. வின் பண்ணிட்டு கூட இவங்க என்ன பண்ணாங்க, சட்ட ஒழுங்குன்னு சொல்லி காங்கிரஸ் வந்து நிறைய அது எல்லாம் எந்த இதாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ யாரை பார்த்தாலும் டிஸ்மிஸ் பண்ணிட்டு அடிக்கடி எலெக்ஷன் வைப்பாங்க. பட் இப்போ வர ஃபியூச்சரில் வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த பாலிசிஸ் கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நாள் வந்து என்ன பிரச்சனை இருந்தால் கூட அந்த 5 இயர்ஸ் டேர்ம்ஸை உள்ள அலோவ் பண்ணுறாங்க, மீட் பண்ணுறாங்க. அதனால பிரச்சனைகள் வந்து நம்ம கிட்ட தான் இருக்கே தவிர மற்றவங்க கிட்ட இல்லை. சார் வணக்கம் சார். இப்போ ஒரு எம்ஜிஆர் துவங்கிய கட்சி அதோடைய சின்னம் வந்து சிக்கலாயிடக்கூடாது அப்படிங்கிறதுல இவ்வளோ ஒரு ஆர்வமாக சொல்றீங்க. ஏன்னா அரசியலில் ஈடுபடாட்டி கூட ஒரு அக்கறையாக சொல்றீங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு விஷயத்துல எம்ஜிஆர் சிறைக்கே போயிருக்கிறார். அதை ஒரே நேரத்துல அரசியல்லையும் சினிமாவிலையும் ஈடுபட்டாரு. ஆனா எந்த ஒரு தகுதியுமே இல்லாம தன்னை எம்ஜிஆர்னு சொல்லிக்கிற ஆட்கள் இருக்காங்க. அதை நீங்க ஏன் இது வரைக்கும் கண்டிச்சது இல்லை? அது நியாயமா கண்டிக்கணும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எம்ஜிஆர் வந்து நீங்க இந்த படம் பாருங்க, நவரத்னம்னு ஒரு படம் பாருங்க, அதுல ஹிந்தி பாடலே அவர் பாடியிருக்காரு, பாடி நடிச்சிருக்காரு. அதனால வந்து ஒரு மொழி வந்து தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. திணிப்பு சொல்றேன், திணிப்பு தமிழ்நாட்டுல வந்து அந்த திணிப்பு கிடையாது. ஏன்னா இவங்க வந்த போதே ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும் போதே அது வந்து ஸ்ட்ரிக்டா தான் ஃபாலோ பண்ணாங்க, திணிப்பு கொடுக்கல. அதனால இவங்க அது வச்சுதான் அரசியல் இத்தனை வருஷம் நடத்திட்டு இருக்காங்க. அது வந்து இன்னைக்கு ஒரு பொருட்டே கிடையாது. இல்ல, என்னுடைய கேள்வி உங்களுக்கு சரியா கன்மையாகலன்னு நினைக்கிறேன். நான் கேட்ட கேள்வியோட அர்த்தம் என்னன்னா, எம்ஜிஆர் அரசியல் சினிமா ரெண்டுத்திலையும் ஒரே நேரத்துல கோல வச்சினாரு. சினிமாலையும் தைரியமா தான் சார்ந்த கட்சியை வெளிப்படுத்தினாரு. போராட்டங்கள்லயும் வந்து ஒரு சில விஷயங்கள் ஈடுபட்டிருக்காரு. ஆனா எந்த தகுதியுமே இல்லாத சில பேர் தன்னை எம்ஜிஆரோட ஒப்பிட்டுக்கிறாங்க. அரசியலுக்குலாம் வந்து அடுத்த எம்ஜிஆர் நான்னு. அதை நீங்க ஏன் வந்து அதையும் நீங்க வந்து ஒரு இது கருத்தை தெரிவிச்சிருக்கணும்ல? இப்போ ஒருத்தர் சினிமாக்குள்ள வராங்கன்னா தன்னை வந்து ரஜினி, கமலா நினைச்சுக்கிறவங்க எல்லாருமே. அது மாதிரி எம்ஜிஆருங்கிறது ஒரு பெரிய ஆளுமை. அதனால எல்லாருக்குமே தன்னை வந்து எம்ஜிஆரா நினைக்கணுங்கிறதா. நீங்க பழைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்க. ஏதாவது ஒரு தர்மம் பண்ணா கூட எம்ஜிஆர் வாழ்க்கைன்னு தான் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் தான் மனசுல ஜனங்க இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால யாரு எம்ஜிஆர் பத்தி சொன்னாலும் அது எம்ஜிஆருக்கு தான் பெருமை. அப்ப இன்னொரு விஷயம், இப்ப எம்ஜிஆருடைய இறுதி சடங்கப்ப ஜெயலலிதாவை வந்து அந்த வண்டி வாகனத்துல இருந்து கீழே தள்ளி விட்டாருன்னு ஒரு விஷயம் உங்க மேல உண்டு. அது என்னன்னா, நீங்க நினைச்சது வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா வேண்டாம், வேற ஒருத்தர் வரணுங்கிறதோட ஒரு அர்த்தமா அதை வச்சுக்கலாம். ஆனால் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆனால் உங்களுடைய அந்த எண்ணம் ஈடேறல. அதே மாதிரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அடையாளம் காட்டியது ஓபிஎஸ்க்கு தான் சொன்னீங்க. உங்களுடைய அந்த எண்ணமும் நிறைவேறல. அதாவது நீங்க ஒரு நோக்கத்துல சொல்லிருக்கலாம், அதை நான் குறை சொல்லல. ஆனா தொடர்ந்து உங்களுடைய அந்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமே அதை எதிர்மறையா தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமி பக்கம் நிக்கணும், கட்சி ஒற்றுமையா இருக்கணுங்கிற அர்த்தத்துல சொல்றீங்க. இதுவாவது நடக்குங்கிற ஒரு எண்ணம் இருக்கா உங்களுக்கு? அதாவது நான் வந்து 1967 பிறந்தேன். எனக்கு எம்ஜிஆர் இறந்து போகும்போது வயசு 20. அப்போ வந்து எங்களுக்கெல்லாம் வந்து அவர் வாழ்ந்திருக்கோம். அவர் வந்து எங்களை ஒவ்வொரு நல்ல நாட்களும் எங்க ஃபங்க்ஷன் போனாலும் எங்களை கூப்பிட்டு போவாரு. எங்க மேல பாசமா இருந்தாரு. எதுவா இருந்தாலும் அவருக்கு தெரியாம எதுவுமே செய்ய மாட்டோம். அவருடைய ஆசையாவே இருப்போம். இது வந்து நீங்க அன்னைக்கு பிரச்சனை என்ன நடந்ததுன்னா, அந்த அம்மா வந்து நானே வந்து நக்கீரன் செகண்ட் இஷ்யூல பாருங்க, என்னோட பேட்டி இருக்கும். நான் அது வந்து எனக்கும் அந்த அம்மாவுக்கும் அரசியலோ எதுவுமே கிடையாது. ஒரு சாதாரண அந்த வீட்டில் ஒரு குடும்பத்தில் எங்கள் மாமா அவர் வந்து இறந்து போறாரு. அவர் வந்து ஒரு கௌரவமா பண்ற சமயத்துல இவங்க ஏறி மிதிக்கும் போது அதை வந்து நாங்கள் சின்ன பையன் போனான். ஐ வாஸ் ஒன்லி 20 இயர்ஸ் தான். அப்போ என்னுடைய கோவத்தை நான் வெளிப்பாடு காண்றேன். அதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு போயிடுது. அதுக்கு அவங்களும் பெரிய அந்த ஒரு 2-3 வருஷம் அந்த ப்ராப்ளம் இருந்து அதோட அவங்களும் மறந்துட்டாங்க. நான் இது பண்ணிட்டாங்க. ஜானகிமா இறந்த போது கூட முதல் ஆளா அவங்க தான் வந்தாங்க தோட்டத்துக்கு. வந்த போது கூட நானும் அவங்களும் ஒன்னா தான் நின்றுட்டு இருந்தோம். வந்து பார்த்துட்டு தான் போனாங்க. அதனால அவங்களுக்கும் எனக்கும் பிரச்சனையே கிடையாது. அது வந்து சொல்லிட்டே வராங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் வந்து எனக்கு வந்து அந்த சமயத்துல யாருமே தெரியாது. கட்சியில எடப்பாடிங்கிற ஒரு உருவமே எங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த ஓபிஎஸ் வந்து 2 தடவை 3 தடவை அவங்க சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால அவர் கண்டினியூ ஆகட்டுமே, அவர் சிஎம்மா இருக்காரு, அப்படி கண்டினியூ ஆகட்டுமேங்கிறது தான் ஆதரவு கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவருக்கே எதிர்ப்பா ஈரோடு தேர்தலெல்லாம் நானே பேசியிருக்கேன். இந்த மாதிரி கட்சியை உடைக்கிறவங்களாம் எங்களுக்கு வேண்டாம் தான் சொல்லியிருக்கோமே தவிர, நாங்கள் வந்து இவர் வரக்கூடாது அவர் வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கல. எங்களுக்கு வந்து ரெட்டையில இருக்கணும், கட்சி இருக்கணும்,
கட்சி ஒத்துமையா இருக்கணும். அந்த எம்ஜிஆருடைய ஃபோர்ஸஸ் வந்து இன்னும் ஆசையா இருக்காங்க. நல்லது செய்யுங்க, யார் வேணா வாங்க, அவ்வளவுதான். சார், அரசியல்ல உங்க கருத்து சொன்னீங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் உங்களோட அடுத்த கட்ட திட்டம் என்ன? நான் வந்து நவ் கோயிங் டு பி 59 இயர்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஏதாவது சான்ஸ் தானா வந்தா நானே பண்ணுவேனே தவிர நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் போறதில்ல. ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்னா உங்களுக்கு சினிமா பத்தி தெரியும். போனோடனே என்ன சார் ஏதாவது ஃபைனான்ஸ் பண்றீங்களா, படம் எடுக்கிறீங்களா, ஃபர்ஸ்ட் போடும்போது நம்மளை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் படம் வந்து பெரிய கம்பெனியாக இருந்தால் அது மூவ் ஆகும். நம்மளை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தேடி வரும்போது சின்ன கம்பெனிஸ் வரும்போது நம்மளை ஃபைனான்ஸ் பண்ணுறியான்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நமக்கே ஒரு அந்த ப்ரெஷர் வரும். அதனால நான் வந்தால் செய்வேன், இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன். எடப்பாடி பழனிசாமி கட்சை வந்து லாட்டரியோட அதிபர் மார்டின் ஒயிட் அடமான வச்சது மாதிரி தான் 500 கோடி வாங்கிட்டு ஏதோ திருச்சி ஆளே இல்லாத மாதிரி லால்குடியில கோயம்புத்தூர்ல இருந்து கொண்டு ஒரு கேண்டிடேட் நிறுத்திருக்காரு. இது அவங்க கட்சியிலே பரவலா பேசிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளவு பிரச்சனை கட்சியில போய்கிட்டு இருக்கிறதுக்கு அந்த அம்மா தான் காரணம்ன்றாங்க. எடப்பாடியை வீட்டுக்குள்ள பார்த்துட்டு வந்துட்டு 10 நிமிஷம் வெளியில வந்து நாங்க உடன்பாடு ஆகட்டும் டிவிக்கு விஜய் கட்சி கூட சேர போறோம்னு அந்த மாதிரி பேட்டியும் கொடுக்குது. ஏன் உள்ள இருந்து எடப்பாடி வந்து வேணாம்னு சொல்ல வேண்டியதானே? யாரோ பேட்டி கொடுக்குறது ஏன் இப்படி கொடுக்குறேன்னு கேட்கிறாரு. ஏன் இந்த அம்மா சொல்ல மாட்டாரு? வாங்கின காசு தாண்டியா? நீங்க சொல்றது வந்து எல்லா கட்சியுமே தேர்தல் நிதி வாங்கியிருக்காங்க. அதனால இவங்க வாங்கினாங்க அவங்க வாங்கினாங்கிறது நீங்க சொன்னீங்கன்னா அது சரியா வராது. ஏன்னா மற்ற கட்சியிலையும் இந்த ஃபேமிலி இருக்கு. அதனால எல்லா கட்சியிலையும் அவங்க இருக்காங்க. அதனால அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வந்து கட்சி அவங்க உடைப்பாங்கங்கிறது தப்பு தான். அவங்க கொண்டு போய் உள்ள விட்டது லாஸ்ட் மூமெண்ட்ல கொடுத்தது தப்பு தான். அது வந்து வேலுமணி அவங்க தான் கூட்டு போய் விட்டாங்கங்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம். சரி, எடப்பாடி வந்து கட்சியில ரொம்ப நல்லவர், அவருக்கு கொடுக்கலாம் சொல்றீங்க. நல்லவர் நான் சொல்லல, நல்லவர் நான் சொல்ல வரல. அவர் வந்து இந்த தேர்தலுக்கு அந்த 4 வருஷம் முதல்ல அவர் வரும்போது அவர் ஆட்சியில் அமரும் போது அவர் மெஜாரிட்டியோட தான் இருந்தார். ஆனா ஓபிஎஸ் வந்து மன்னிச்சு கூட சேர்த்துக்கும் போது அவர் வந்து துணை முதலமைச்சர் கட்சியில் ஈக்குவல் போஸ்ட் கொடுக்கும்போது எல்லா இதுவும் மூவ் ஆகும்போது ஒவ்வொருத்தரையும் டிலே பண்றதும் தனக்கு சாதகமா வேணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எம்பி பதவி சண்முகத்துக்கு கொடுத்தாங்க, முனுசாமி கொடுத்தாங்க. இவங்க 2 பேருமே வந்து வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுதான் எல்லாருடைய வருத்தமே. யாராவது ஒரு புது ஆளுக்கு கொடுத்துருக்கலாம், அவங்களாவது வந்திருப்பாங்க, கட்சியில பாடுபடுறவங்களாம் இருக்காங்கன்னு அந்த மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு சிவி சண்முகம்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. அவர் வந்து இந்த எலெக்ஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அவர் எம்எல்ஏ ஆயிருக்கலாம். அவர் ஏன் வந்து அவசரம் போய் எம்பி ஆனாரு? அதுக்கப்புறம் இதுக்கு தோத்துருவாருன்னு பயம் இருந்தது அவருக்கா? போன தேர்தலுக்கு சாங் வந்து ஒண்ணு போட ரெடி பண்ணிருந்தாங்க அதிமுகல. அப்ப என்ன அம்மா அம்மான்னு போட்டுக்கிட்டீங்க, ஐயான் மாத்துங்கன்னு சொன்னது எடப்பாடியார்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அவர் வந்து ஒன்னும் அம்மா மேலேயோ கட்சி மேலேயோ ரொம்ப பிரியமா உள்ளவர்லாம் இல்ல சார். சார், இன்னைக்கு பதவிக்காக ஓடுறவங்க யாருமே கட்சி மேல பிரியமா இல்லைங்கிறதா நாங்க வருத்தமா சொல்றோம். எடப்பாடி வந்து பண்ணலன்னு சொல்லாதீங்க. அவர் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு இந்த கட்டுக்கோப்பா கொண்டு போனதும் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு இத்தனை பர்சன்டேஜ் நீங்க வந்து ரெட்டை இல்லைங்கிற ஓட்டா இருந்தாலும் இவர் வந்து நிறைய அவருடைய 4 ஆண்டு கால ஆட்சியில நிறைய செஞ்சிருக்காரு, சைலண்டா செஞ்சிருக்காரு. இவங்க வந்து என்னது மெடிக்கல் மதுரையில வந்து இது கொண்டுறதா இருந்தது, எய்ம்ஸ் கொண்டுறதா இருந்தது. அதெல்லாம் வந்து இவங்க கொண்டு வந்துட போறாங்கன்னு செங்கல் தூக்கி சுத்தினாங்க. அதெல்லாம் விட இவர் எக்கச்சக்கமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் என்னென்னமோ பண்ணாரு, ரிசர்வேஷன்ஸ் கொடுத்தாரு. அதனால கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல மெடிக்கல் இதெல்லாம் வராங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்க அவரே கண்டினியூ பண்ணா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பழைய இதுல வந்து அமாவாசை பௌர்ணமி ஆனா மந்திரி பதவியெல்லாம் போய்கிட்டு இருந்தது. அதெல்லாம் இல்லாம ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா கொண்டு போறது ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் அவர் பண்ணனால நம்ம எனக்கு தனிப்பட்ட முறையில எடப்பாடிங்கிற ஒரு முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். எடப்பாடிங்கிறது யாருமே தெரியாது. அதுக்கப்புறமும் எடப்பாடி கிட்ட நான் வந்து ஒரு 2 தடவை 3 தடவை ஏதாவது வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தா இன்விடேஷன் கொடுக்க போயிருப்பேன், இல்லை நியூ இயர்க்கு ஒரு தடவை போயிருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவருக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. எதுக்காக சொல்றேன்னா ஒரு கட்சியை காப்பாத்திட்டு போறாங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கும். அதனால தப்பா சொல்லுவாங்களே தவிர ஒரு தலைமைன்னு நம்ம ஏத்துக்கிட்டோம், அது கண்டினியூ ஆகணும். அதுக்கப்புறமா நீங்க முடிவு பண்ணுங்க. இப்ப நம்ம வந்து அடுத்த தேர்தலோ வரும்போதும் நம்ம கட்சியை
இருக்குன்னு நிரூபிக்கணும். அதனால தான் நாங்க சப்போர்ட் பண்றோமே தவிர இவர் நல்லவர் அவர் நல்லவர் நான் சொல்ல வரல. கண்டினியூவான ஓகே. வெளியில போறவங்கள என்ன பிரச்சனை வா உள்ள இருன்னு சொல்றது போறையா கிளம்பு அப்படின்னு அது சிவி சண்முகம் சொல்றாரு. அந்த சிவி சண்முகம் தான் நிறைய பேர் விரட்டினாரு. நீங்களே பார்த்திருப்பீங்க. ஓபிஎஸ்க்கு எதிராக பொதுக்குழு கூட்டு நடத்துற போது முனுசாமி வந்து ஆதரவு கொடுத்து உட்கார்ந்துருக்காரு. அவரை மேடையிலேயே அசிங்கப்படுத்தினார் அந்த சிவி சண்முகம். அவரை அடிக்கிற மாதிரி எல்லாம் போய் பேசினாரு. சசிகலா சொல்றாங்க இனிமே கட்சி ஒன்னாயிரம் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ப்போம். யாரு? சசிகலா நேற்றுக்கு பிரஸ் மீட் வச்சிருக்காங்க. சசிகலாங்கிறவங்க முதல்ல இத்தனை பேர் எலெக்ஷன்ல எதிர்த்தா அதிமுக எதிர்த்து நிக்க வச்சதே அவங்க தப்பு. அவங்க உண்மையான எம்ஜிஆர் மேலேயோ கட்சி மேலேயோ பாசமே கிடையாது அவங்களுக்கு. ஒரு அறிக்கை விட்டுக்கலாமே நேற்று உடனே நீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன் இன்னைக்கு. அதனால தான் நான் வரேன். நேற்றுக்கே நான் கேட்டேன். இன்னைக்கு தான் அரேஞ்ச் பண்ணாங்க. அதனால இன்னைக்கு பேசுறேன். சசிகலா ஒரு பொம்பளையே அந்த கட்சியை வந்து நாங்க அழிக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர செல்ஃபிஷ். அவங்க ரொம்ப செல்ஃபிஷ். சார் நீங்க சொல்றீங்க இப்ப இது சிவி சண்முகமும் வேலுமணியும் வந்து கட்சிக்கு உண்மையா இல்ல அப்படின்றீங்க. சார் கட்சிக்கு இல்ல சார். அவங்க ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு வச்சிருக்காங்க பிரஸ் மீட்ல. என்னன்னா எடப்பாடி அவர்கள் தான் வந்து டிஎம்கேவோட அண்டர்டேக்கிங் பண்ணி அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்ப வந்து எங்கள்கிட்ட பேசினாரு, அதனாலதான் நாங்க இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு உங்களோட பதில் என்ன? யாரு டிஎம்கேவோட அண்டர்டேக்கிங் வச்சிருக்காங்க? சார் அவர் முதல்ல ஆதரவு கொடுக்க போறதுக்கு முன்னாடி சட்டசபையில போய் ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசியிருந்தா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா நம்ம நினைக்கலாம். நீ நேரா ஓடி போய் சட்டசபையில போய் அவருக்கு பொன்னாட போத்துறதும் அவருக்கு வீட்டுக்கு வந்து அவர் உங்களை பாக்குறதும் இது பண்ணிட்டு இருந்தா அப்போ வந்து நீ சொல்றதெல்லாம் என்ன? அப்போ நீ வந்து உன்னுடைய இதை செல்ஃப் டிஃபெண்ட் பண்ற என்ன? அதனால அவர் முதல்ல அதை சொல்லிட்டு அப்புறமா போய் ஆதரவு கொடுத்துருக்கணுமே தவிர நேரா போய் அவர் வீட்டுல இவர் போறாரு இவங்க சொல்ற மாதிரி என்னென்னமோ போகுது, அதுக்கப்புறம் இவர் போய் பொன்னாட போத்துறாரு. அதுக்கு பண்றதுக்கு அவர் சொல்றதுல என்ன டிஃபென்ஸ் இருக்கு? அது இல்லாம அவங்க சொல்றாங்க அவருக்கு பவர் இல்லை இவருக்கு பவர் இல்லை, பழைய டேட் போட்டு கையெழுத்து போட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சார் இப்போ இத்தனை பேர் பிரிஞ்சு போனாங்கல்ல, இப்ப ஏடிஎம்கேல இருந்து போனாங்க இல்லையா, அவங்க ஒருத்தரை கூட நீங்க பார்த்தோ இல்ல வேற விதமாவோ பேசவே இல்லையா? இப்ப நீங்க இவ்வளவு விஷயம் பேசுறீங்கல்ல, அதை நீங்க ஒருத்தரை கூட ட்ரை பண்ணி பார்த்து பேசவோ சொல்லவோ ட்ரை பண்ணல? எனக்கு வந்து பழைய முத்துசாமி ஐயா இருக்காங்க, ஜேசிடி பிரபாகரன் சார் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் கிட்டே நிறைய தடவை பேசியிருக்கேன் நான். எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து அரசியல் வந்து அவங்ககிட்ட பேசும்போது அவங்களுடைய நிலைப்பாடை சொல்லுவாங்க. அது நமக்கு ஒத்து வராத போது நம்ம அவங்ககிட்ட போய் அதை வற்புறுத்த முடியாது. அப்பயே இப்ப அதே விஷயம் தானே இப்ப எங்ககிட்ட நீங்க இதை வந்து பிரஸ்ல சொல்லும் போதும் அதே விஷயம் தானே? அதே விஷயம்தான். பட் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வந்து ரெட்டையிலேயே முடக்கணுங்கிற லெவலுக்கு அவங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறது தான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இது நீங்க கட்சியை விட்டு போங்க. நீங்க தயவு செஞ்சு நீங்க கட்சியை விட்டு போங்க. உங்களால போய் ஓட்டு கேட்க முடியும், ஜெயிக்க முடியும்னா போங்க. ஏன்னா உங்களோட எம்எல்ஏ போஸ்ட் போயிடுச்சுன்னா நீங்க உங்களை யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. நாளைக்கு நீங்க தோத்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சுட்டு போறாங்க, அவங்க கண்டினியூ பண்ண போறாங்க, நீங்க வந்து ரோட்ல விட போடுவீங்க. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதனால அவங்களுடைய தப்பு அவங்களே தான் உணரணும். இது வந்து பொதுப்படையா அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்களை வந்து கன்ஃபியூஸ் ஆகி அங்கேயும் இங்கேயும் போயிடக்கூடாதுங்கிறதுனால ரெட்டையில பேண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த பொதுக்குழுங்கிறதே மரியாதை இல்லாம போயிடும். அதை வந்து கெடுத்துக்காதீங்க. இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். யார் போறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்க ரிசைன் பண்ணிட்டு போங்க, நீங்க வெளியில போயிடுங்க. உங்களுக்கு எனக்கு வந்து ரெட்டையில நிக்கணும், கட்சி இருக்கணும். இன்னைக்கு யாரு பொதுக்குழுல பொதுச் செயலாளரா நீங்க எல்லாம் சேர்ந்து யாரு தங்கமணி இவரு வெளியே போனாங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன இருந்தது? யாரு வந்து கையெழுத்து போட்டாங்க உனக்கு எம்எல்ஏ சீட்டுக்கு கேண்டிடேட்டா நிக்கிறதுக்கு? அந்த இது நம்ம அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு நம்ம என்ன நடக்குது, இப்போ ரூலிங் பார்ட்டி என்ன பண்ண போறாங்கிறத பாக்குற வரைக்கும் நம்ம ஒத்துமையா இருக்கணும். உங்களோட கான்டாக்ட் பர்சன் ஒருத்தவங்க யாராவது இருக்காங்களா? உங்களுக்குன்னு ஒரு கான்டாக்ட் பர்சன் இருப்பாங்கல்ல, யாருமே இல்லையா? ஒருத்தர் கூட இல்லையா? எனக்கு எல்லாருமே கான்டாக்ட் பர்சன் சார். எல்லா கட்சியிலும் எல்லாருமே இருக்காங்க. நேர்ல பார்த்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ண முடியாத விஷயத்தை இப்ப பிரஸ்ல சொல்லி பொதுப்படையா ஒரு விஷயத்தை சார், இது நான் சொல்றது வந்து எனக்கு வந்து எல்லாமே எம்ஜிஆருடைய பக்தர்கள்லாம் வந்து கட்சி ஒத்துமையா இருக்கணும்னு விரும்புறாங்க. பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் வந்து யார பொதுச் செயலாளரை இப்ப தேர்ந்தெடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு கூட இருக்கணும். இல்லைன்னா நம்ம கட்சி இனிமே ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஃபினிஷ் வரதுக்கு சான்ஸே கிடையாது. இதை வந்து அவங்க தப்பு பண்ணாங்கன்னா நீங்க முடிஞ்சு போச்சு. அப்ப நீங்க போறது வந்து ஏதோ அந்த 5 நிமிஷம் உங்களுக்கு கிடைக்கிற சுகத்துக்காக போறீங்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் பின்னாடி லைஃப் லாங்
அந்த ஏடிஎம்கேங்கிறதே உங்களால தான் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சுங்கிற சாபம் வரவும் அது பண்ணாதீங்க, வேண்டாம். இத்தனை வருஷம் இல்லாம இப்ப திடீர்னு நீங்க இது மாதிரி வந்து சார் இன்னைக்கு தான் தேர்தல் முடிஞ்சது, இப்பதான் அந்த பிரச்சனை வருது. பிரச்சனை வரும்போது தான் நாங்க பேச முடியும். வணக்கம் சார். இப்ப இந்த வாக்கெடுப்பு இல்ல, வாக்கு எண்ணிக்கை நடந்துட்டு இருந்த நேரத்துல தாவேக்கு கொஞ்சம் கூடுதல் இடம் வர்ற நேரத்துல முதல்ல சொன்ன டிவியில வந்து ஒருவேளை வந்து அதிமுக சார்பில் எடப்பாடியும் பாமகவும் அதிமுக கூட்டணி ஆட்சி அமைச்சு திமுக வந்து வெளியில இருந்து ஆதரவு தர்றதுக்கு கூட ஒரு வாய்ப்பு வரலாம்னு அதுக்கப்புறம் சில தொலைக்காட்சிகளும் இதை சொன்னேன். ஆனா அதற்கான முயற்சிகள்லாம் நடந்ததா ஒரு பேச்சு இப்ப இருக்கு. சிவி சண்முகம் கூட சொல்லியிருக்கிறாரு. அப்படி நடந்திருந்தால் நீங்க ஆதரிச்சிருப்பீங்களா? திமுக ஆதரவோடு அதிமுக அரசு அமைகிற மாதிரியானது நடந்திருந்தால் நீங்க அதை ஆதரிச்சிருப்பீங்களா? அதிமுகங்கிறது வந்து நான் சின்ன வயசுல இருந்தே வந்து எங்களுக்கு கருணாநிதி அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து பிடிக்கவே பிடிக்காது. என்ன, எங்க அப்பாவெல்லாம் அவர் ரொம்ப ஆசையா எந்த காலத்துலயுமே எங்க அப்பா பேர் சொல்லி கூப்பிடுவார், மணின்னு சொல்லுவாரு. அவரு ஜானகியம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவர் முதலமைச்சர் ஆகும்போது எங்க அப்பா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடுவாரு. எங்க அப்பா மேல பாசமா இருப்பாரு, எல்லாமே இருக்கும். இருந்தா கூட நான் வந்து எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே எங்களுக்கு ஒரு இது என்னன்னா இதுதான் அப்படிங்கிற மனசுல இருப்போம். கண்டிப்பா வந்து அவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. எல்லாருமே என்கிட்ட ஆசையா பேசுவாங்க, நானும் எல்லார்கிட்டையும் பேசுவேன். பட் ஆனா கடைசியில போய் நிக்கிறது வந்து ரெட்டை இலைக்கு தான். எம்ஜிஆர் இருந்தப்ப இருந்த அதிமுக இப்ப இல்ல, கருணாநிதி இருந்தப்ப இருந்த திமுக இப்ப இல்ல. அடுத்தடுத்த மனிதர்கள் வந்துட்டாங்க, சின்னம் கட்சி இதெல்லாம் தானே. அப்ப இன்னும் அந்த மாதிரியான ஒரு முரண்பாடு இல்ல ஒரு பகை உணர்வு தேவையா? பகை உணர்வு தேவையாங்க எங்களுக்கு கண்கூட நானே பார்த்துருக்கேன். அதனால எங்களோட மைண்ட் செட் வந்து எப்பவுமே வந்து நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும், சுலோச்சனா சம்பத் அம்மா வந்து நாங்கெல்லாம் ஜானகி அம்மா கூட டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட வந்து வீட்டில் பாய் போட்டு கீழே படுத்திருப்பாங்க. நாங்கள் என்ன இவ்வளோ பெரிய ஆளு, அவங்க தான் வந்து அவங்க வீட்டுக்காரர் தான் வந்து டிஎம்கேக்கு வந்து முதல்ல இதாக வர வேண்டியவர். அவங்களே வந்து எங்க கூட குழந்தைங்கள ஒருத்தராக வந்து விளையாடிக்கிட்டு வந்து படுத்திருப்பாங்க. அவங்க வந்து அதிமுகவில் இருக்கும்போது அவங்க பையன் இளங்கோவுடைய கல்யாணத்துக்கு இவங்க போல. அப்போ வந்து அந்த ஆளுமைக்கு கட்டுப்பட்டு அவங்க இருந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இவர் தெரியும், ஸ்ரீவில்லிபுத்தூர் தாமரக்கனி, அவருடைய இறப்புக்கு அவருடைய பையன் போல. அவர் மந்திரியா இருந்தார், தமிழ்ச்செல்வனும் இன்னொரு பேர் இன்ப தமிழ்ச்செல்வன். பையங்க தம்பிதுரை வந்து தன்னுடைய மகள் திருமணத்துக்கு போல, ஏன்னா சம்பந்தி மாற்று கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு நாகரிகமான விஷயம் நினைக்கிறீங்களா? இல்ல, எம்ஜிஆர் இருக்கும் போதே அது நடந்ததுங்க. எம்ஜிஆர் இருக்கும்போது கே வந்து ஒரு இதுல போய் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க சொந்தத்துல ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு அந்த கல்யாணத்துக்கு கூப்பிடுறாரு. எம்ஜிஆருக்கு அப்போ உடல்நிலை சரியில்லாத நேரம். எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு உடம்பு சரியில்லை வரமாட்டாருங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாம்குரு வழியாவே, அவர் ராமாவரத்துலேருந்து கிளம்பி மவுண்ட் ரோடு வழியாக போகலாம், பாம்குரு வழியாவே போய் உட்லண்ட்ஸில் போய் இவங்க கல்யாணத்தில் அட்டன் பண்ணாங்க, நளினி அவங்க கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணாரு. அதனால வந்து அது அந்த தலைமையோடைய அவங்க இஷ்டம், அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சார், சிவி சண்முகம் சார் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் சார் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா ஒன்று போச்சு, அது பெருசா பேசப்படல, எல்லாருமே சொல்றாங்க. இல்ல சார், நான் சொல்றேன், சோஃபா ஒன்று போச்சு. அது வந்து உதயநிதி ஸ்டாலினும் வந்து குறிப்பிட்டு சொன்னாரு. சோ வந்து காசாக விலை போயிட்டாங்களா எல்லாருமே? சார் அது எனக்கு தெரியல சார். திருமாவளவன் அவர் வீட்டுல கூட அவர் பார்க்க வரும்போது மழை கொட்டுது, அந்த அவசரத்துல கூட சோஃபா உள்ள போயிட்டு இருந்தது. அதெல்லாம் நாங்கெல்லாம் பார்த்து சிரிச்சோம். நாங்க உங்களை மாதிரி நாங்களும் பப்ளிக்ல பார்த்து கமெண்ட் அடிக்கலாமே தவிர எல்லார் வீட்டுக்கும் சோஃபா போறது நாங்களும் பார்த்தோம், நாங்களும் சிரிச்சோம். அது வந்து என்ன ஒரிஜினல் போச்சா டூப்ளிகேட்? இன்னைக்கு டிவியில பார்த்துட்டு இருக்கும்போது திருமாவளவன் ஐயா சொல்றாங்க, நான் முன்னாடியே ஆர்டர் பண்ணேன், அது அந்த நேரத்துல உள்ள வந்தது, நீங்க டிவியை பார்க்கலாம், அதுதான் சொன்னாங்க. அதனால இது வந்து நான் உங்களை மாதிரி ஊடகம் மூலமா பாக்குறது தான். இப்ப வந்து எடப்பாடியார் வந்து எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போற ஆளு, சரிங்களா? யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிற ஆளு. ஆனா வந்து ஆளுமை ஜாஸ்தி, சரிங்களா? இது மாதிரி ஒரு விஷயத்துல வந்து வரும்போது அவர் வந்து இவ்வளவு நெருக்கடி கொடுத்து சரியா தவறா? கண்டிப்பா தவறுங்க. எல்லாருமே நாங்க ஏடிஎம்கேங்கிறது ஒரு சாலிடான பார்ட்டி, அதுக்கு ஒரு லீடர்னு ஒருத்தர் செலக்ட் பண்ணியாச்சு.
அது வந்து நம்ம இப்போ இந்த இக்கட்டான நிலைமையில நம்ம ஸ்ட்ராங்கா நின்னாதான் அந்த பார்ட்டிக்கு வந்து ஒரு எல்லாருமே உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு மாற்று வேணும்னா ஏடிஎம்கே தான். அந்த மாற்றுக்கு ஒரு தலைமை இருந்துகிட்டு இருக்கும்போது அது ஒரு சப்போர்ட் பண்ணி போகணும். எல்லாருமே கண்டினியூஸா எடப்பாடியே வந்து இன்னொரு 50 வருஷம் இருப்பாரோ இல்லை அவர் உயிரோடு இருப்பாரோங்கிறது கூட தெரியாது. அவருக்கும் உடம்பு வயசாயிடுச்சு, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால அடுத்த தலைமை வரும். அது போல அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளண்ட் ஆகி போவோம். இன்னைக்கு இந்த சுச்சுவேஷன்ல கொலாப்ஸ் பண்றதுல நல்லா இல்லைங்கிறதுனால தான் நாங்கள் வரோம். சார் இப்போ வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணாங்க சிவி சண்முகம், சரிங்களா? இன்னும் 5 வருட காலத்துக்கு பிறகு அதிமுக ஒரு கட்சி இருக்குமா இருக்காதா? ஏன்னா இப்ப வந்து இவங்க டோட்டலா பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அடுத்த வந்து சார் அவங்களே ஜெயிக்க மாட்டாங்க சார், அவங்களே காணாம போயிடுவாங்க. சிவி சண்முகம்ங்கிறது அவருடைய உண்மை கலர். அவர் எம்பி போஸ்டர் ரிசைன் பண்றாரு, எம்எல்ஏ இது பண்றாரு, அவரே காணாம போயிடுவாரு. எங்களை மாதிரி எம்ஜிஆர் இது சோத்த தின்னவங்க, இல்லைன்னா எம்ஜிஆர் மேல பாசமா இருக்கிறவங்க, எம்ஜிஆர் மன்றத்துல இருக்கிறவங்க, அப்புறம் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க இருக்காங்களா. இப்ப நானே என் வீட்டுல நான் வந்து என் பையன்கிட்ட இந்த எலெக்ஷன்ல இப்படி இருக்கேடா பக்கத்துல, நான் வந்து தேர்தலுக்காக வெயிட் பண்ணி தேர்தலில் ஓட்டு போட்டுட்டு அன்னைக்கு சாயங்காலம் நான் ஒரு முக்கியமான இதுக்காக நான் லண்டன் கிளம்புறேன். நான் போகும்போது என் பக்கத்து சீட்டில் பாம்பேலேருந்து 2 பசங்க, ஒரு யங்ஸ்டர்ஸ், பெரம்பூர் தொகுதியில் சேர்ந்த ஒரு பொண்ணு ஒரு பையன், வேற ஏதோ 2 பேர் வேற வேற ஆளுங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் அந்த பக்கம் ஒரு முஸ்லீம் ஃபேமிலி உட்காந்துருக்காங்க. இவங்ககிட்ட சும்மா ஜாஸ்தியாக பேசும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் எங்கள் அப்பா வந்து இந்த பொண்ணு சொல்கிறான், ஏரோஸ்டர்ஸ் லீவ் போட்டு வந்திருக்கா, அவன் சொல்கிறான் எங்கள் அப்பா வந்து திமுக பரம்பரை திமுக, ஆனால் நான் வந்து இவருக்கு ஓட்டு போடுறேங்கிற மாதிரி வரேன். அதே மாதிரி அந்த இவர்கிட்ட கேட்குறேன், இஸ்லாமிய சகோதரர் அவர் ஒய்ஃபோட போகிறாங்க, இப்போ கேட்குறேன் இல்லை திமுக தான் வரணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதனால கருத்துக்கள் வந்து அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஒரு தகவலுக்காக சொல்றேன், ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் மாளிகையில போய் அவரை சந்திக்க போனாலும் இவருக்கான ஒரு சோபா முன்னாடியே அங்க போகும். அப்படி நடந்தது, ஒரு தகவலுக்காக சொல்றேன். அப்போ நீங்க வந்து சிம்பிளா இல்ல. அப்போ இப்போ வர சீஃப் மினிஸ்டர் வந்து சிம்பிளா இருக்க மாட்டாரு. ஒரு ஃப்ளோர் பூரா அவர் போனா புக் பண்ண போறாரு, நம்ம நாட்டு பைசாவை பூரா காலி பண்ண போறாரு, அப்படிதானே சொல்ல வரீங்க? அதான் நானும் அந்த தகவல் சொல்றேன். அப்போ சிம்பிளான மாற்றம் கிடையாது. இது வந்து 50 வண்டி போகும், சோஃபா போகும், அப்புறம் நம்ம நம்பிக்கை போட்டவங்களுக்கெல்லாம் நாம சாத்திட்டு போவாங்க. சார் இப்ப நீங்க சொன்னீங்க சிவி சண்முகம் வேலுமணி இவங்களாம் வெளியில வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வேல்யூ இருக்காது அப்படின்னீங்க. இதுவே வந்து போன ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக சார்ந்து ஒரு விஷயம் பதிவிடும் போது எடப்பாடி அவர்கள் இருந்து எல்லாருமே குரல் கொடுத்தாங்க. அதிமுக சார்ந்து எந்த ஒரு கருத்தும் நீங்க பதிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அகேன்ஸ்டா குரல் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு சட்டசபையில எடப்பாடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தாவேகாக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கல. அதே வந்து பாத்தீங்கன்னா சிவி சண்முகம் வேலுமணி இவங்க எல்லாம் வந்து அதே சட்டசபையில உள்ள இருந்துகிட்டு ஆதரவு தெரிவிச்சு ஒரு கும்பல் நிக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல எந்த ஒரு குரலும் கொடுக்கல எடப்பாடி அவர்கள். அப்ப சிவி சண்முகம் வேலுமணி இவங்களோட செயல்பாடுக்கு பயந்துட்டாரா எடப்பாடி அவர்கள்? சபராகிரிகன்னு ஒண்ணு இருக்கு சார். உங்க கட்சி ஆளே திடீர்னு பிஹேவ் பண்ணும்போது அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவர் காமா இருக்காரு தவிர, சிவி சண்முகம் நீங்களே பார்த்துருப்பீங்க டிவியில பிஹேவ் பண்றதும் விஜயபாஸ்கர் ஓடுறதும், அப்போ அந்த சீப் பிஹேவியர் பண்ணும்போது இவரும் அதுக்கு ஈக்குவலா போய் பண்ணா, அப்போ நீங்க வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரா பார்த்து அவருடைய டெக்காரமை வந்து கெடுக்கிற மாதிரி ஆயிடும். அவர் வந்து முதல்ல ஒரு எம்எல்ஏவா இருந்தா அது வேற பிஹேவியர், தலைவராக வரும்போது சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது பிஹேவியர். அதனால அவர் டீசெண்டா பிஹேவ் பண்ணாரு, இவர் இன்டீசெண்டா பிஹேவ் பண்ணிருக்காரு. இல்ல சார், கடந்த ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் அதே சட்டசபையில தான் அந்த வார்த்தையும் பதிவிட்டாரு. அப்படி இருக்கும் போது இப்ப ஏன் அந்த சபை நாகரிகம் தெரிஞ்சிருக்கு சார்? ஓபிஎஸ்ங்கிறவர் வந்து அவருக்கு முன்னாடி சிஎம்மா இருந்திருக்காரு. அவர் வந்து செஞ்ச விஷயங்கள் வந்து ஒரு பொதுக்குழு இது பண்ணியாச்சு, அவர் சிஎம் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க கட்சியை கெடுக்கிறதுக்குன்னே நீங்க பண்ணும்போது அந்த ஒரு இது சொல்றாரே தவிர, இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல உங்களுக்கு சிவி சண்முகமோட பிஹேவியரை பத்தி தெரியும், அவருடைய நடவடிக்கைகள்லாம் தெரிஞ்சுட்டு அவருக்கு ஈக்குவலா அவருக்கு வந்து இறங்கி பேச முடியாது. சார் வணக்கம் சார். மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்களால் துவக்கப்பட்ட அதிமுக, ஜெயலலிதா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட அதிமுக, இன்னைக்கு சல்லியா உடைச்ச சசிகலா அவர்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மீண்டும் அதிமுக ஒருங்கிணைச்சு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நடைமுறை சாத்தியமா? நீங்க ரெட்டையிலைய வந்து எப்படி காப்பாற்ற போறீங்க? இதுக்கப்புறம் உங்களோட நடவடிக்கை என்னவா இருக்கும்? சார் நான் தான் முதல்ல அவர் கேட்கும்போது சொன்னேன், அவர் கேட்ட போதே சொல்லிட்டேன், சசிகலா வந்து முதல்ல
இத்தனை பேர் கேண்டிடேட் நின்று ஓட்டை பிரிச்சதே தப்பு. அப்பனா உங்களுக்கு விஜயகாந்த் பொண்டாட்டிக்கும் சசிகலாவுக்கும் என்ன டிஃபரன்ஸு? உங்களுக்கு என்ன காசு கிடைக்குதோ என்ன சீட் கிடைக்குதோ அங்கங்கே ஓடுற மாதிரி போயிட்டு இருந்தாங்கன்னா, அப்போது சசிகலா வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்கு நீங்கள் ஆதரவாக செஞ்சீங்கன்னா, அப்போ நீங்கள் என்ன ஒன்றுபட்டது? இப்போது இவரும் சொல்கிறது மாதிரி தானே இருக்குது. சண்முகம் வந்து தொட்டிலும் ஆட்டி விட்டுட்டு புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு அழறது பேசுறதுல என்ன நியாயம் இருக்குன்ற அது மாதிரி இந்த அம்மாவும் ஒதுக்கப்பட்டவங்க. இவங்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன ஆனானப்பட்ட தினகரனே அவ்வளோ இது இருந்த போது அவர் இப்போ கூட இருக்காரு. என்ன சந்தர்ப்ப சூழ்நிலையில போயிட்டாங்க. அவரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டார், அட்ஜஸ்ட் பண்ணி தானே போனாங்க. அதனால ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சது இல்லை. அது அந்தமா வந்து பேசாம இருந்திருந்தா ஜெயிச்சிருக்கலாமே. அப்புறம் நீங்க பேசுனீங்கன்னா அது ஒரு வேலிடு பாயிண்டா இருக்கும். நீங்க எல்லா தப்பும் பண்ணிட்டு இப்போ சுச்சுவேஷன்ல போய் நான் ரொம்ப பெரிய இது பேசுறேங்கிற மாதிரி பேசினா அது நல்லா இல்லை.